மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி, சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது? ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய், என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ, എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കை ഇല്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ, சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ, என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ, என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி, வர்றேன். என்னடா அது? பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழி. ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரண ஐயா. வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா. நெகம் இருக்குல்ல நெகம், அந்த நெகக்கல்ல குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னைய லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவ தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்றாவாய என் பொண்ணை மயக்கி ஊர் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏன்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா. ஊசி எடுத்து நகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியங்க. ஏய், என்ன விரல புடிங்க வெளியே வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுற அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்தை பாலை குடிச்சு பழத்தை தின்னு. ചേട്ടാ, ബാദാം പാല്.
சரி பால் எங்கடா பால்? குடிச்சாச்சே. யாரு? நான்தான். நீயா? ஆமா, பாலா போறதே பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே ரொம்ப பேசினா தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதினே. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி. எனக்கு தெரியும்டா, ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. பத்தாவதுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டுவிட்டேன். கோவிந்தோ, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் காலதான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதம். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா இந்த குளத்தோட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேஷத்துல தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சி நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். டேய் போறியடா? சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருங்கி முள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசையெல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருங்கி முள்ள போடுற, நல்லா குத்தும். கோவிந்தோ கோவிந்தோ. நெருங்கி முள்ளு உருள்ற பாதையில நெருங்கி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கெட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ. கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா. அப்ப வர்ற கோவிந்தோ. பாரிஜாதம், பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு. உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. காரணம் போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா, பாரிஜாதம், ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா. ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது? நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்காரன் வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்து ஒப்பனை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரைச்சிட்டு நீ வீட்லயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா. அரை மூட்டை அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, நான் வாங்காம விட்டுட்டேன். 5 அரிசி எண்ணெய் வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ. இதே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. சிவங்கால இந்த 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். வீடு நம்ம டேஸ்ட் ஏத்தா போலதான் இருக்கு, ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ், ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை 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 இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாரு, உங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால
நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ப்ளீஸ், உங்க பேரு? ஜூகி ஜாலா. தூக்கி சாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீ, போங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். அல்லே. எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அச்சக்கு. காலையில ஏந்திரிச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, அப்படி போடு. ராத்திரிக்கு பாலும் பழமும். ஐயோ. இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. I am yet பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டு பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வந்து உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பின்னாடி பகர். இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். இந்தாங்க, இந்த காயை கொடுங்க. இந்தா புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். ஏய், சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே? அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு, அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. யோ, கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. புத்தம் புது காய்கறிகள், பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, ஆபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள், பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். டேய், வணக்கம்யா. அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணும் உங்ககிட்ட ஏனா வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா இந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப. பிள்ளடி பக்கரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க, தரல. அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை, பிள்ளடி பக்கரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய்,
தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம்புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் 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 பெரியசாமி, இந்த போட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? அத ஏன் தீயில போடுற? தீயில போடலன்னு தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி போறோம். ஹேய் பேர் பாடி, நீதானா அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே? நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா. என்னப்பா? ஓ வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடானா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கிறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. ஓ. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். ஆ. அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால ஓ ஐ வரும். see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நடவாசிக்கலாம் வாமா. நிறுத்துங்க. அடுத்தது ஆகா ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்க தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்க யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத சாமி சாமி, எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். ஒன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு கூத்து. அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்று வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம். கடைசியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டு கொட்டாயை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்க அறிவாளி? ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? ஏய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத. வயசுக்கு வந்துட்டாடா. ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய், கிண்டல் பண்ணாத. மொறப்படி அவ உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல. அதனால என் மாமன் தலைய ஓ மை காட். மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். அண்ணா நம்ம சாதி சனங்கள்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. அதனால உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. இந்த வெட்டி பயிலுங்க என்னென்ன பேச்சு? வாங்கன்னு போவோம். ஆஹா, இவனுங்களை திருத்தவே முடியாது போல.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறான். ஆனா இதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால் எம்டிவி பார்க்க ஒரே ஃபீவரிஷ் இருக்கு பால். இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி, எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கால ரொம்ப அரிக்குது, சொல்லி விடு. லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான். டிஃபன் கிஃபன் வாங்கி கொடுப்பானா? ஐயா ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். சேரு டேபிள்ங்கற டே, அது ஷேர்டா. அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தலாயிட்டீங்க? டேய், நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறி வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பொம்மை மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தீர அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு, பேண்ட்டை வித்துட்டு பிஜி ஐல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 30-70 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா. அந்த 30% வந்த லாபத்துல தான் அந்த செயின் எல்லாம் நான் போர்டுகாரன் கூட வாங்கிக்கிறேன், கூடு கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பால் காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனே உள்ள வசதியாகறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? ஏ varieties and different colors of dresses. Benz car, BMW car. Oh, பால், பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம். கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போட்டுக்கு தெரியாம டிடிஆருக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு. சபாஷ், பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது. தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க. இல்லனா கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸ்க்கு ஒரு சார்ட்டர் ஃளைட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சாமி, என்ன சாமி அமெரிக்கா? உன் பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. நான் பாக்குறது கும்பல் கும்பலா காத்துங்கறாங்க பாரு. ஓ, வா சாமி. ஹாய் லோக்கல் கிரவுட், வாட் இஸ் த மேட்டர்? ஏய், நீதான் சாவு குத்துன்னு கேசட் போட்டவனா? அதெல்லாம் ஓல்ட் நியூஸ். அதே இப்ப கேக்குறேன். உனக்கு நான் 2 minutes அப்பாயின்மென்ட் தரேன். வேற ஏதாவது கேளு. அட பாவி, என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்ச கமால இருந்தவன் போயிட்டான்டா. அது மஞ்ச காமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க? அப்பத்தானடா ராவா உள்ள விடுறீங்க. அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டான் போல இருக்கு. டேய், உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜுரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்குடா. ஆமா, ஐஸ்வர்யா ராய், உன் பாடி அழுகு கெட்டற கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருப்ப. அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வந்துட்டா பெருசா. கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீங்களா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், ஹெலன், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பட்டு போயிட்டா போல இருக்கு. வாட் a different sound. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒன்னையும் சேர்த்து போட்டுக்கலாம். டேய், டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன்தா மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவனை. கான்ஸ்டபிள்ஸ், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லிக்க. கோர்ட் கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இது வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். ஏண்டா மாப்ள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட் பா. ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊர் பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா, சுக்கா வருவல் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க இருக்கு வந்த என் பொண்ணு பாக்கத்தான் இங்க படிக்குது இல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன சிம்பண்டா? என் பொண்ணுக்கு தான் சேவல்லாம் கொண்டு வந்திருக்க. அது என் பொண்ணு படிக்க தெம்பு வேண்டாம்,
சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா என்ன இருக்கு பாருடா. முருகு அண்ணே முறுக்குண்ணே ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? நீ வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா? என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயல புடிங்க எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும் இங்க வாங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி அரிசி மூட்டை, 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சுக்கணும். ஐயோ ஆமா. பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காசு குடிங்க. ஒரு 50 ரூபா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கொடுறான். இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும். தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா. அவன் பொண்ணு பேர் என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல. ஜோப்பு ஐட்டு நான் தான் கொஞ்சம் மட்டு சொல்லப்படாத. அவனோட அப்பா என்னன்னு? வாடா கண்ணு வா. வாடாமா. உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்படத்தை எல்லாம் பிடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் பிடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும். இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அடிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடை அதிர்ஷ்டம்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா? ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசுறீங்களாடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? நாகு யார் பாங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு விடு. இந்த நாகு கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய பிதுக்கிற மாதிரி பிடிக்கிறோம். வாமா பலா விடுங்கப்பா. வச்சுக்கிட்டீங்க செத்துக்கிட்டு போயிருப்பாங்க. வாடானாங்க அட வாடானாங்க கிடக்க. அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த தடவை தையல் கிடையாதுண்ணே. ஒத்த ஊம குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? நான் ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாதா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு? வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவே வேலை, ஒண்ணு ரசாலி. மாங்கனிக்கும் தேன்கதளி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போனகனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காரிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருவோம் என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்க்கன்று மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கானா? அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யாரியா நீ?
நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய் நீ வாசு தானே? ஆமா. டேய் நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய் நீ குருசாமி தானே? குருசாமி ஆமா குருசாமி ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வரேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா. அம்மா இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. நீங்களா? என்ன வாத்தியா எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய் அவங்க கையால தான் நமக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணா. அப்பா அண்ணே, ஆயுதப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே கையை கழுவி சாப்பிடுண்ணே. ஏய் பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே கை கழுவு ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுண்ணே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. ஏய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேரியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறோமா போச்சேன். என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கை கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. ஒண்ணு அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய் அங்க போறா, நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடறாங்கடா. யாரா அவங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்களா? ஏய் சாப்பாடு கொடுங்களா? கடிச்சுவா போல இருக்கு. ஏய் சாப்பாடு கொடுடா. ஏய் ஏய் சாப்பாடு. ஏய் இதுங்களே சாப்பாடு. தம்பி கொஞ்ச நேரத்துல நீ கொரோனா பிறந்து போய் போடுது. குராண்டி வா போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். குர்ரா. ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்து நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போச்சுடா. ராகு கால சாப்பிடுறேன். போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க. ஏண்டா மாப்பிள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட்பா. ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊரு பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்க, அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பார்க்கத்தான். இங்க படிக்குது இல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன? திம்பண்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க? அது என் பொண்ணு படிக்க திம்ப வேண்டாம், சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? ஆஹா, இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே, முறுக்குண்ணே, ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா. என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயல புடிங்க, எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும். எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி அரிசி மூட்டை, 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சுடுவோம். ஆமா, பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு கொடுங்க. ஒரு 50 ரூபா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுக்க வேண்டாம்.
இதை தின்னு லாரி பிடிச்சி ஊர் போய் தரணும் தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா அவன் பொண்ணு பேர் என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? அவா இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, சோப்பு ஐட்டு, நான் தான் கொஞ்சம் மட்டு. சொல்லப்படாத அவனோட அப்பா என்னன்னு. வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்படத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அழிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடா அதிர்ஷ்டம்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில பொட்டனம் போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா? ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசுறீங்களாடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? நாகு யாரு அவங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு இந்த நாகு கிட்ட யாரா உங்க வேலையை காட்டுறீங்க? அப்படிதான். கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய புதுக்கிற மாதிரி புதுக்கியா? வாமா பலாம் விடுங்கப்பா. வச்சுக்கிட்டீங்க செத்துக்கிட்டு போயிருப்பாங்க. வாடா நாங்க, அட வாடா நாங்க கிடக்க. அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த தடவை தையல் கிடையாதுண்ணே, மொத்தம் ஊமை குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? நான் ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாடா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு?